மாயாவும் ஜோஸும் எப்போதும் தங்களின் குடியிருப்பு கட்டிடத்தின் மேற்கூரையில்தான் சந்திப்பார்கள். நள்ளிரவு, அதே இடம், கீழே நகரத்தின் அமைதியான இதயத்துடிப்பு. இன்றைய இரவு ஜோஸ் ஒரு தனி டைசியை கொண்டு வந்தான். ரோஜாக்களை கொடுக்க அவனுக்கு இன்னும் தைரியம் இல்லை. நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் என் நினைக்கிறேன். மாயா அவனை நீண்ட நேரம் பார்த்தாள். அவளது கண்களில் மென்மையும் அவனுக்கு புரியாத ஏதோ ஒன்றும் இருந்தது. நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று அவள் நிசப்தமாகச் சொன்னாள். ஜோஸின் மூச்சு தடைப்பட்டது. உண்மையா? ஆம் என்றாள் அவள் மெதுவாக. நேற்று இரவே சொன்னேனே. ஜோஸ் உறைந்து நின்றான். நேற்று இரவு நான் இங்க வந்ததே இல்லை. மாயாவின் புன்னகை மெதுவாக மங்கியது. ஜோஸ், நம்மிடையே சண்டை நடக்கின்று. ஜூஸ் மெதுவாகத் தலையசைத்தான். மாயா, நம்ம சண்டை யோன்னும் நடக்கல. நான் நேத்தே நேரா படுக்கிறதுக்கு போயிட்டேன். அவள் பதிலளிக்க முன்னர் ஒரு குளிர் காற்று மேற்கூரையை ஊடுருவியது. ஜூஸின் கையிலிருந்த டைசி பரந்த தூர மூலையில் உருண்டது. யாராவது நின்றுக்கக்கூடிய இடத்தைப் போல. மாயாவின் குரல் நடுங்கியது. அப்படின்னா நீ இல்லேனா? யார்? ஜோஸ் அவளது கையைப் பிடிக்க முயன்றான். ஆனால் விரல்கள் அவரது கையை கடந்து சென்றன. மாயா தன் மங்கிக் கொண்டிருக்கும் உருவத்தை அதிர்ச்சி கலந்து பார்த்தாள். ஜோஸ், அவள் மெதுவாக சொன்னாள். நான் இன்று காலை எழுந்ததே இல்லை போல. உண்மை இருவரையும் நொறுக்கி வீழ்த்தியது.